ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். சித்திவளாகமும் வள்ளற் பெருமானும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வள்ளற் பெருமானின் வாழ்க்கை வரலாறு, அதனுடைய இறுதி அத்தியாயம். அந்த இடத்துல இறுதி அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு எல்லாம் வேறு இறுதி தான் ஞாபகத்துக்கு வரும். இது அப்படி அல்ல. நம்ம வள்ளற் பெருமான் மருதூரிலே பிறந்தார். அங்கிருந்து தந்தையாரின் மறைவுக்கு பிறகு சின்னகாவனம் சென்றார். அங்கும் வாழ்வதற்கு சரியான பிடிமானம் இல்லை. அங்கிருந்து சென்னை வந்தார். சென்னையிலிருந்து கருங்குழியிலிருந்து வடலூருக்கு பின்னர் மேட்டுக்குப்பம். அவருடைய வாழ்க்கையின் வாழ்ந்த இடங்கள் இப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே இருக்கின்றது. இந்த சித்திவளாகம் அப்படிங்கிறது அந்த இடத்தோட பேர் கிடையாது. அது ஒரு வைணவ குடில். நம்ம எல்லாரும் இப்போ சித்திவளாக திருமாளிகைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது ஒரு வைணவ குடில். வைணவர்கள் அந்த வழியாக போகும்போது அங்கே தங்கியிருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடில். அது இப்போ நம்ம சித்திவளாகம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். வள்ளற் பெருமான் மருதூரிலே பிறந்தார். அவருடைய தந்தையார் 6 மாதத்திலே இறந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அதன் பின்னர் வாழ்க்கைக்காக கணவர் இறந்து விட்டதனால் வள்ளற் பெருமானின் தாயார் தன்னுடைய அன்னையின் வீட்டு ஆகிய சின்னகாவனம், பொன்னேரி சின்னகாவனத்திற்கு வருகின்றார்கள். அங்கும் சரியான சூழல் இல்லை. அந்த நிலையிலே வள்ளற் பெருமானுடைய அண்ணன் சபாபதி அவர்கள் சற்று வருமானம் ஈட்டக்கூடிய அளவிலே இருந்த காரணத்தினால் பிழைப்பிற்காக சென்னைக்கு வருகிறார்கள். எதுக்காக? நம்ம எல்லோரும் சொல்லுவோம் மஞ்சள் பையை தூக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்களும் மஞ்சள் பையை தூக்கிட்டு தான் சென்னைக்கு வந்தாங்க. பிழைப்பிற்காக சென்னைக்கு வந்தார்கள். சென்னையிலே 35 ஆண்டுகள் வள்ளற் பெருமான் இருந்ததாக தகவல். அவருடைய வாழ்க்கையிலே 50 வருடம் ஒரு 3 மாதம் என்கின்ற அவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்திலே 35 ஆண்டுகள் அவர் சென்னையில் இருந்தார். அதனால் சென்னை மிகவும் பெருமை அடைகின்றது. அந்த சென்னையில் இருந்தால் சிறுகுறும் என்று வள்ளற் பெருமான் சென்னை வாழ்க்கையை துறந்து செல்லுகின்றார். அங்கே கருங்குழியிலே தங்கி ஒரு 9 ஆண்டு காலம் கருங்குழியிலே இருக்கின்றார். அங்கு இருக்கும் பொழுது வள்ளற் பெருமானுக்கு வடலூரிலே நிலம் தானமாக வழங்கப்படுகிறது. அதையொட்டி தர்மசாலை ஏற்படுத்துவதற்காக கருங்குழியிலிருந்து தன்னுடைய இடத்தை வடலூருக்கு மாற்றுகின்றார். 4 ஆண்டு காலம் வடலூரிலே இருந்து அங்கிருந்து மேட்டுக்குப்பம் செல்லுகின்றார். அந்த மேட்டுக்குப்பத்திலே 1870 ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதம் சென்றிருப்பார். சரியான தகவல் கிடையாது. 1874 ஜனவரி 30ஆம் தேதி வரை அவர் அந்த மேட்டுக்குப்பத்தையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருந்தார். இந்த சித்திவளாகம் என்கின்ற இந்த இடத்தை பற்றிய குறிப்பு நமது அருட்பாவிலே உரைநடை நூலிலே எங்கு தொடங்குகிறது என்று பார்த்தோம் என்றால் 25/11/1872
அங்குதான் அந்த சித்தி வளாகத்தை பற்றிய தகவல் தொடங்குகிறது. சன்மார்க்க சங்கத்தார் பழக்க விதி என்பதும் சித்தி வளாக விளம்பரம் என்று 1873 செப்டம்பர் 8ஆம் தேதியும் அதை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் பிரமாணிக்கப்படுகின்ற வடலூர் சத்திய ஞான சபைக்கு முக்கிய சம்பந்தமுடைய அடுத்த கருங்குழி எல்லை சம்பந்தமுடையதாகி அடுத்த கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில் வந்திருக்கின்றவர்களும் வருகின்றவர்களும் வருபவர்களும் ஆகிய ஜனங்களுக்கு அறிவிப்பது. இப்படி ஒரு அறிவிப்பில் தான் அந்த சித்தி வளாகத்தினுடைய பெயர் முதலிலே அடிபடுகின்றது. மேற்குறித்த இடத்தில் இந்த மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஓர் வதந்தி வழங்கப்படுகின்றது. அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீர்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் உழைப்பெடுத்து கொண்டு பின்பு நீட்டூறப்பட்டு கொண்டுள்ளல் வேண்டாம். அந்த கேள்வி உண்மை அல்ல. இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ, இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் அந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எவையோ அவைகளை செய்வீர்களாக. இப்படி ஒரு அறிவிப்பு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். எதற்காக இந்த அறிவிப்பு? இதனுடைய இந்த அறிவிப்பின் அடிப்படை என்ன? ஏன்னா சித்தி வளாகத்தில் ஏதோ அற்புதம் நிகழப்போகின்றது. புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி இந்த ஒரு அற்புதம் நிகழப்போகின்றது. அது வெறும் வதந்தி தான். அதனால் யாரும் இங்கே வர வேண்டாம், வந்து ஏமாந்து போகாதீங்க அப்படின்ற அறிவிப்பை வள்ளல் பெருமான் இங்கே கொடுக்கிறார். அப்போ இந்த சித்தி வளாகத்தில் ஒரு அற்புதம் நிகழப்போகின்றது என்கின்ற வதந்தி ஏன் வந்தது? அந்த வதந்தியை வள்ளல் பெருமான் ஏன் மறுக்கின்றார்? அப்புறம் இந்த சித்தி வளாகத்தில் அப்படி என்னதான் நடந்தது? இதுதான் இந்த சித்தி வளாகத்தினுடைய வரலாறு. அந்த சித்தி வளாகத்தினுடைய இந்த அறிவிப்பு ஏன் வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். சித்திரை 1ஆம் தேதி 1871, 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1871 ஒரு அறிவிப்பு வருகிறது. சன்மார்க்க பெரும்பதி வருகை, இறைவன் வரப்போகிறான் அப்படிங்கிறத ஒரு விளம்பரமாக அப்பொழுது வருகின்றது. 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1871. சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலந்தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும். அதன் மேலும் வழங்கும். பல வகைப்பட்ட சமய பேதங்களும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வாசகங்கள், பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி இது உண்மை அல்ல. அந்த பதியின் அருளை நான் பெறுகின்றேன், பெற்றேன். என்னை அடுத்த தாங்களும் பெறுதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது அந்த பெரும்பதி வரப்போறாரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னும்போது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட யாருமே கிடையாது அப்படின்னு மறுக்கிறார். இதுவரைக்கும் கேள்விப்பட்ட யாருமே கிடையாது அப்படின்னு அதை மறுக்கிறார். அதை மறுத்து என்ன சொல்றார்? எதற்காக அது மறுக்கப்பட்டது, எதற்காக அது மறுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஞான சபை விளம்பரம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான்
வள்ளல் பெருமானுடைய இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் பெயர் மாற்றம் நடைபெறுகிறது. அது எப்போன்னா ஜூலை மாதம் 1872, ஜூலை மாதம் 1872. அப்போ இந்த 1871 சித்திரை 1ஆம் தேதியில் இருந்து அந்த 1872 இது எல்லாமே அவர் மேட்டுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கும், வள்ளல் பெருமான் ஏன் இப்படி அந்த பெயர் மாற்றம் ஏன் செய்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சித்தி வளாகத்தில் இருக்கும் பொழுது தான் நடக்குது. இப்போது வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 71 ஒரு விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தை பின்னாடி மறுக்கிறாரு. அதை ஏன் மறுக்கிறாரு, எதுக்கு மறுக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சித்தி வளாகத்தினுடைய வரலாறாக இருக்க போகுது. இப்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அந்த வாழ்க்கையினால் என்னெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம், என்னெல்லாம் பெற்று இருக்கிறோம். ஏன்னா வள்ளல் பெருமான் எதை பெற்றார், எதை இழந்தார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது அப்படின்னு சொல்லுவார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. எதெல்லாம் வள்ளலார் விட்டிருக்கிறார், எதையெல்லாம் வள்ளலார் விட்டுருக்கிறார், அவருக்கு என்ன லாபம் கிடைச்சது. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஒரு பால்காரன் ரொம்ப ரொம்ப நல்லவன், ரொம்ப நியாயமானவன். பாலை கறந்து அப்படியே கொண்டு போய் எல்லாருக்கும் விற்பான். நியாயமான விலை, தண்ணி கலக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அப்படி ஒரு நல்ல பேர் அவனுக்கு அந்த ஊரில் கிடைக்கிது. அவன் யோசனை பண்ணுறான், என்ன நம்ம இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ நம்ம பெரிய லெவலுக்கு போகிறது, பெரிய பணக்காரனாவது, நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து விற்றா என்ன அப்படின்னு ஆரம்பிக்குது அவனுக்கு. 1/3 தண்ணி கலக்க ஆரம்பித்தான். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லோரும் அந்த பாலை வாங்குகிறாங்க, அதே நல்ல பேரோடையே அவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து சரி பாதிக்கு பாதி கலந்துடலாம் அப்படின்னு பாதிக்கு பாதி கலந்து விற்கிறான். அப்படியே யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அவன் இந்த மக்கள்லாம் இவ்வளோ தான் போல இருக்குது, அதனால் நம்ம இனிமேல் ரொம்ப ஜம்முன்னு எவ்வளோ கலந்தாலும் இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். நிறைய பணம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போகிறான். போகிற வழியில் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குறான். அவன் படுத்து தூங்கி எழுந்துக்கும் போது பார்க்குறான், அந்த பணப்பை ஒரு குரங்கு கிட்டே இருக்குது. அந்த பணப்பை ஒரு குரங்கு கிட்ட மாட்டிக்கிச்சு. இவன் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் குரங்கு கிட்டே போயிடுச்சு. ஆத்தங்கரையில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த குரங்கு கிட்டே இருந்து அந்த பணப்பையை வாங்கணும். எப்படி வாங்கிறது, நமக்கு எல்லாருக்கும் அந்த குல்லா கதை தெரியும் இல்லையா? சின்ன வயசில் படித்தது, இன்னும் கூட அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணாலும் குரங்கு அதை திருப்பி பண்ணும். இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு கையில் இருந்த ஒரு காசை தூக்கி அப்படி ஆற்றுல போட்டான். குரங்கு என்ன பண்ண ஆரம்பிச்சது, இவங்கிட்ட ஒரு காசை போடும், ஆற்றுல ஒரு காசு போடும். அதே மாதிரி அந்த பணப்பையில் இருக்கிற எல்லா காசையும் இவங்கிட்ட ஒன்று போடுறது, ஆற்றுல ஒன்று போடுறது, இவங்கிட்ட ஒன்று போடுறது, ஆற்றுல ஒன்று போடுறது, எல்லாம் போட்டு பணப்பையை கீழே போட்டுச்சு. இவங்கிட்ட வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுவாவது கிடச்சிது அப்படின்னு எண்ணி பார்க்குறான். அந்த பணம் தண்ணி கலக்காமல் பாலை விற்கும்போது எவ்வளவு வருமானம் வந்ததோ அதே அளவு வருமானம் அந்த கையில் இருந்துச்சு. மீதி எல்லாம் ஆத்தோடு போச்சு. அப்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம அதிகமாக ஆசைப்பட்டால் என்ன ஆகுது, நம்மளோட கணக்கு நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு நம்மளோட கணக்கு இருக்கும். ஆனால் கடவுளுடைய கணக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த கடவுளுடைய கணக்கு அதிலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. இங்கே 1871 அந்த வள்ளல் பெருமானுடைய அந்த அறிவிப்பில் இங்கே எதுவும் நடக்காது, இது வெறும் வதந்தி தான், யாரும் இங்கே வராதிங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த அறிவிப்பு எந்த அடிப்படையில் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடி வந்த அந்த அறிவிப்புனால் வந்தது. அதில் அந்த பெரும்பதி வருகை அப்படிங்கும்போது அதில் ஒரு வாசகம் நான் வேணும்னே தான் அப்போது சொல்லலை. அது இதெல்லாம் சொல்லிவிட்டு இது 26 மாதங்களுக்கு மேல் அப்படிங்கிறார். அந்த வதந்தி ஏன் வந்ததுங்கிறது அப்படின்னும் போது அந்த பெரும்பதி வருகையில் இது 26 மாதங்களுக்கு மேல், ஏப்ரல் மாதம் 1871,
26 மாதம் அப்படின்னு கணக்கெடுத்து அப்படி பார்க்கும் பொழுது அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தா 1873 செப்டம்பர் மாதம், 26 மாதங்களுக்கு மேல். அப்போ சொன்னதை மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு 26 மாதம் கழித்து அங்கே கடவுள் வர போகிறாரு, சித்தி வளாகத்தில் மேட்டுக்குப்பத்தில் கடவுள் வர போகிறாருன்னு ஆளாளுக்கு வண்டி கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளல் பெருமான் அதையெல்லாம் உணர்ந்து அப்போ அறிவிப்பு கொடுக்குறார், இல்லை இப்பொழுது இல்லை, அது வெறும் வதந்தி தான், இப்போ கிடையாது அப்படின்னு அடுத்த அறிவிப்பு அங்கே வருது. யாரும் கஷ்டப்பட்டு வந்து ஏமாந்து போகாதீங்க. அப்போ அந்த சித்தி வளாகத்தில் நடக்க போகிறதாக இருந்த அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு செப்டம்பர் 73 நடக்கலை. 71 ஏப்ரலில் வந்த அந்த அறிவிப்பு 73 நடக்கும்னு எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை. ஏன் நடக்கலை? அப்போ அந்த சித்தி வளாகத்தில் வள்ளல் பெருமான் வேறு வேறு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய கட்டாயம் வள்ளல் பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பேருபதேசத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேருபதேசத்தில் வள்ளல் பெருமான் இதுவரை இருந்தது போல் இனியும் யாரும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள், ஆண்டவர் சாலைக்கு போகிற கொஞ்ச தினமாகிய 10 தினங்கள் அப்படிம்பார். அது 3 இடங்களில் ஆண்டவர் சாலைக்கு போகின்றன்னு சொல்லியிருப்பார். அப்போது ஆண்டவர் சாலைக்கு போகின்ற அப்படின்னு பேருபதேசம் 73 சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 73 அக்டோபர் மாதம் பேருபதேசம் சொல்லும் பொழுது ஞானசபையை பற்றி வள்ளல் பெருமான் ஒரு குறிப்பும் குறிக்கவில்லை. அப்போ ஞானசபையை விட தர்மசாலையை வள்ளல் பெருமான் பேருபதேசத்திலும் எடுத்து கையாளுகின்றார். அப்புறம் இந்த ஞானசபை மட்டும் இல்லை, அந்த இடத்துல பேருபதேசம் செய்த இடம், இந்த சித்தி வளாகத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறதே அந்த பேருபதேசத்திலே தொடங்குகிறது. அந்த பேருபதேசத்தில் மட்டும் இல்லை, வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்தில் இருக்கும்பொழுது தான் நம்ம உரைநடை பகுதி வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த உரைநடை பகுதியிலே வரக்கூடிய உபதேச குறிப்புகள் அனைத்துமே சித்தி வளாகத்திலிருந்து செய்யப்பட்டது, அங்கிருந்து சொல்லப்பட்டது தான். அந்த சித்தி வளாகம் என்பது நமது ஷடாந்த சமரச சன்மார்க்கத்தை சுத்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கமாக மாற்றியது சித்தி வளாகம். அது வரைக்கும் ஷடாந்த சன்மார்க்கம் இருந்தது. ஆனால் சித்தி வளாகத்தில் இருக்கும் பொழுது தான் வள்ளல் பெருமான் அதை சுத்த சன்மார்க்கமாக மாற்றுகின்றார். அப்போ நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த சித்தி வளாகத்தின் நடந்த அற்புதங்கள், அங்கே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி வந்த எல்லா விடயங்களையும் மட்டும்தான் நாம் இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். அதற்கு முன்பு இன்ஃபேக்ட் வடலூரை கூட வள்ளல் பெருமான் விட்டு மேட்டுக்குப்பத்துக்கு வந்திருக்கிறார். மேட்டுக்குப்பட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அறிவிப்பு கொடுக்கிறார், சாலையால் எனக்கு சலிப்பு உண்டாகின்றது. அப்பாசாமி செட்டியாருக்கு எழுதுகிறார், இந்த சாலையால் எனக்கு சலிப்பு உண்டாகின்றது, இது 2 பக்கத்திற்கும் உபதிரவம் செய்யும், அதனால் அனைவரும் வாயடங்கி மனமடங்கி ஒத்து இருத்தல் அவசியம், சொல்லுவதை சொல்லிவிட்டேன், வந்ததை பட வேண்டும், என்மேல் பழியில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த சித்தி வளாகத்துக்கு வந்ததுக்கப்புறமா வள்ளல் பெருமான் வேறு எதையுமே அங்கே டச் பண்ணலை. அப்போ எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது அப்படின்னும்போது அவர் எதையெல்லாம் விட்டுவிட்டார், வள்ளல் பெருமான் என்ன பாடுபட்டார், வள்ளல் பெருமான் இந்த நிலையை அடைவதற்கு என்ன பாடுபட்டார், அந்த நிலை அவருக்கு எங்கே கைகூடுகின்றது. வள்ளல் பெருமான் சித்தி பெறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், முத்தி என்பது முன்னூறு அனுபவம். அப்போ அந்த சித்தி அடைய வேண்டும் என்றால் முக்தி அடைய வேண்டும். முக்தி அடைஞ்சிட்டார். எங்கே? சென்னையில் இருக்கிறாரு, கருங்குழிக்கு போகிறாரு, இந்த வடலூரில் இருக்கிறாரு, அந்த இடங்கள் எல்லாம் முக்தி அடைந்து விட்டார். அப்போ சித்தி பெற்றது அப்படின்னும் போது அந்த இடத்தை வள்ளல் பெருமான் அதற்காக தான் சித்தி வளாகம் என்று பெயரிடுகின்றார். அது சித்தி வளாகம் அப்படின்னா, வளாகம் என்றால் இருப்பிடம், சித்தி அடையக்கூடிய இடம். அதனால தான் அந்த பேருபதேசத்தில் முடிக்கும் பொழுது இங்கு மீண்டும் திரும்ப வந்து தரிசிப்பீர்களானால், நம்ம சித்தி வளாகத்துக்கு எப்படி போகணும்? திரும்ப முந்தையெல்லாம் அந்த சினிமாலாம் வரும்போது சொல்லுவாங்க, நான் அந்த சினிமாவை 3 தடவை பார்த்தேன், 5 தடவை பார்த்தேன், 10 தடவை பார்த்தேன் அப்படின்னு பெருமைப்பட்டுப்பான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருப்போம் தெரியல. பழைய படங்கள்லாம் பார்த்தது உண்டா? நிறைய தடவை. இப்போ வந்ததுன்னா கூட மறுபடியும் பார்ப்போம் இல்லையா? ஆனால் சித்தி வளாகத்துக்கு எப்படி போகிறோம்? எத்தனை தடவை போகிறோம்?
ஐயா வந்து திரும்ப திரும்ப அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை கவனிக்கணும். திரும்ப திரும்ப வந்து தரிசிக்க பெறுவீர்கள். ஆனால் நம்மளுடைய உறவினர், பெற்றோர், உறவினர் யாரும் அவர்களிடமிருந்து வரக்கூடிய நன்மையை காட்டிலும் பல மடங்கு அதிகமான லாபத்தை பெறலாம் அப்படிங்கிறார். அப்போ சித்தி வளாகம் என்பது தான் முடிந்த முடிவாக வள்ளல் பெருமான் இங்கே எடுத்து கூறுகின்றார். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? நம்மளுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது? நம்மளுடைய இன்றைய வாழ்வியல் எப்படி இருக்குது? நட்பு உடைந்து முகநூல் ஆனது, நட்பு உடைந்து முகநூல் ஆனது, சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது, வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது, உணர்வுகள் உடைந்து ஸ்மைலி ஆனது, குளக்கரை உடைந்து குளியலறை ஆனது, நெற்களம் உடைந்து கட்டிடமானது, காலநிலை உடைந்து வெப்பமயமானது, வயல் நிலம் உடைந்து தரிசாய் போனது, துணிப்பை உடைந்து நெகிழ்ப்பை ஆனது, அங்காடி உடைந்து அமேசான் ஆனது, விளைநிலம் உடைந்து மனநிலமானது, ஒற்றையடி உடைந்து 8 வழி ஆனது, கடிதம் உடைந்து இமெயில் ஆனது, விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது, புத்தகம் உடைந்து இபுக் ஆனது, சோறு உடைந்து ஓட்ஸ் ஆனது, இட்லி உடைந்து பர்கர் ஆனது, தோசை உடைந்து பீட்சா ஆனது, குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனது, பசும்பால் உடைந்து பாக்கெட் பால் ஆனது, வெற்றிலை உடைந்து பீடா ஆனது, வங்கி உடைந்து பேடிஎம் ஆனது, நூலகம் உடைந்து கூகுளாய் போனது, புகைப்படம் உடைந்து செல்ஃபி ஆனது, மனிதம் உடைந்து மதவெறி ஆனது, அரசியல் உடைந்து அருவருப்பானது, பொதுநலம் உடைந்து சுயநலமானது, பொறுமை உடைந்து அவசரமானது, ஊடல் உடைந்து விவாகரத்தானது, கோயில் உடைந்து கோணலாய் போனது, உருவம் உடைந்து உருப்படாமல் போனது, திருநீர் உடைந்து பாழ்நெற்றி ஆனது, வழிபாடு உடைந்து நமது வாழ்க்கை எல்லாம் வழிமாறி போனது. வள்ளல் பெருமான் நம்மளை எங்கேருந்து கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம மறுபடியும் எங்கே போய் நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய சூழ்நிலையில். பிள்ளைகளை கூப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு போன்னு சொல்லி பாருங்க, என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரியும். உன்னோட வழியில் என்னை இழுக்காத, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இல்லையா? நெத்தியில் திருநீர் விபூதி இட்டுக்கிட்டு போடா அப்படின்னா ஏன் எல்லாரும் பார்த்து என்னை கிண்டல் பண்ணுறதுக்கான்னு கேட்குறான். இந்த பிள்ளைகளுடைய பொட்டு நான் இன்னும் நிறைய இருக்குது, நான் விட்டுட்டேன். பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகளோட பொட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு? புள்ளியானது. தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம போடுற கோலம் என்ன ஆனது? வீட்டில் கோலம் போடுற பழக்கமே போயிடுச்சிங்கய்யா. சாமி படத்துக்கு முன்னாடி என்ன வச்சிட்டு இருக்கிறாங்க? ஸ்டிக்கர் ஒட்டிட்டா முடிஞ்சு போச்சு கதை. இப்போ எல்லாரும் வீடு எப்படி கட்டுறாங்க தெரியுமா? யார் வீட்டிலலாம் பூஜை அறை இருக்கின்றது கை தூக்குங்க. எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்க. ஒரு காலத்தில் பூஜை ரூம் இல்லாமல் வீடே கிடையாது. இப்போ பூஜை ரூம் என்ன ஆனது? ஷெல்ஃப் ஆனது. நம்ம துணி வைக்கிறதுக்கு 10 ஷெல்ஃப் வச்சுட்ருக்குறோம், பூஜைக்கு சாமி படத்தை வைக்கிறதுக்கு 2 ஷெல்ஃபு தான். பூஜை அறை பொட்டி ஆனது, அவ்வளோதான். அப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறை எங்கே போய்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நம்ம மரணமில்லா பெருவாழ்வை எங்கெங்கே பேசுறது, எப்படி பேசுறது, எங்கே ஆரம்பிக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில் பிள்ளைங்களை எழுப்புறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பதில் வருது தெரியுங்களா? ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்க விடுறியா? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் எழுந்து இந்த டியூஷனுக்கு போ, அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ அப்படின்னு நீங்கள் சாவடிக்கிறது பத்தாமல் ஸ்கூலில் வேறு சாவடித்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு வந்து நிம்மதியாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் படுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி எழுந்து கோயிலுக்கு வாங்குறிய.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக. வள்ளல் பெருமான் என்ன பண்ணினார், அவர் இந்த நிலையை அடைஞ்சார் அப்படின்னா ஏன் அடைஞ்சார், எந்த முறையில் அவர் அடைஞ்சார், அவர் பட்ட பாடெல்லாம் நம்ம பார்க்கணும். எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் பட்ட பாட்டெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதை அவர் சொல்கிறார் பாருங்கள். ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறார். 2.5 வருடமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன். என்ன அப்படின்னா, சன்மார்க்க ஒழுக்கம் என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி என்னோடு இதுகாலம் பழகி, இது எப்போ சொல்கிறாரு, திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முந்தின இரவில் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய வரலாறு அப்படி தான் கொடுக்குது. திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முந்தின இரவில் அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லைங்கிறார். நமக்கெல்லாம் சன்மார்க்க ஒழுக்கம் என்ன நமக்கு இப்போது தெரிஞ்சிருக்குதா? நாம் என்ன சொல்லுவோம் சன்மார்க்க ஒழுக்கம்னு? இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் சொல்லுவோமா இல்லையா? வள்ளலார் இல்லை, இதுகாலம் என்னோடு பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறது எதையுமே லட்சியம் பண்ணக்கூடாதுங்கிறார். இங்குன்ற ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இதுவே சன்மார்க்க ஒழுக்கம்ங்கிறார். தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. தொழறது தாங்க தொழிலாக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கணுங்கிறார். ஆமாம், நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப விஷயம். வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றார். நமக்கு யாருக்காவது அந்த வாட்டம் வருதா? நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பாவம், அவ்வளோதான், கடந்து போயிட்டே இருப்போம். ஏன்னா அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பெருசாக என்ன பண்ணிவிடுவோம், ஐயோ பாவம், யாரோ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, நல்லபடியாக குணமாகட்டும். இதை நினைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா, இப்போ நான் கார் ஓட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் வழி விடுவாங்க இல்லையா? அந்த வழி விடும்போது ஆம்புலன்ஸ் பின்னாடியே போயிடலாமான்னு நமக்கு தோணுது. ஆம்புலன்ஸ் பின்னாடி போனால் வேகமாக போயிடலாம் இல்லையா? ஆம்புலன்ஸ் பின்னாடியே போயிடலாமான்னு தான் நமக்கு தோணுதே ஒழிய அந்த உயிருக்காக நம்மளால் பிரார்த்தனை பண்ணணுங்கிற எண்ணம் வருவது கொஞ்சமாக போயிடுச்சு இல்லையா? ஸோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை, அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? வள்ளல் பெருமான் அந்த சித்தி வளாகம் வழியாக 2 பேர் மீன் பிடிக்கிறவங்க போவாங்க, வலை எடுத்துக்கிட்டு போவாங்களாம். வள்ளல் பெருமான் அதை பார்த்து பார்த்து நொந்து போய்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் கூப்பிட்றாரு, இங்கே வாங்கப்பா, என்னப்பா பண்ண போகிறீங்க? மீன் பிடிக்க போகிறோம் சாமி. மீன் பிடிக்கிறீங்களா? வேறு எதுவும் உங்களுக்கு தொழில் தெரியாதா? தெரியாது. உங்கள் வலை பெரிய வலையா சின்ன வலையா? எங்கள் வலை சின்ன வலை தான். ஏன் பெரிய வலையாக போட்டால் இன்னும் நிறைய மீன் கிடைக்குமே. வள்ளலார் சொன்னாராம், பெரிய வலையாக போட்டால் இன்னும் நிறைய மீன் கிடைக்குமே, நல்ல செல்வந்தரா சீக்கிரமாக ஆயிடலாமே. ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு போயிட்டு பெரிய வலை வாங்கி போடுறாங்க. பெரிய வலை வாங்கி வீசுகிறாங்க, ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்க, ஒரு மீன் கூட சிக்கலை. அவங்க என்னடா இந்த சாமி பெரிய வலையை போட்டு மீன் பிடிக்க சொல்லிச்சே, ஆனால் ஒன்று கூட சிக்க மாட்டேங்குதே அப்படின்னா, அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் அந்த சாமி உங்களை பழி வாங்கிருச்சுரா, நீங்கள் மீன் பிடிக்கிறது தப்புங்கிறத சொல்லாமல் சொல்லிருச்சுரா, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படியா சொல்லிச்சு அப்படின்னு திரும்பி வந்தாங்களாம். வந்து ஐயாவுடைய காலில் விழுந்து, இனிமேல் நாங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பண்ணுறோம், எங்களுக்கு இப்போ புத்தி வந்துருச்சு அப்படிங்கிறாங்களாம். வள்ளல் பெருமான் என்ன பண்ணார், பெரிய வலையை போட்டு பெருசாக மீன் பிடிச்சி பெரிய லாபம் அடையலாமே அப்படின்னார். அது என்ன அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம் வள்ளல் பெருமான். பெரிய வலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பக்தி. அந்த பக்தியை வலையாக வீசினீங்கன்னா பேரின்ப பெருவாழ்வு பெற்று பெரிய லாபம் அடையலாம் அப்படின்னு நான் சொன்னேங்கிறாராம். பக்தி வலைக்குட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில் அப்படின்னு அப்புறம் பாடெல்லாம் பாடுறார். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய படங்கள்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? தர்மசாலை படம் இருக்கும், ஞானசபை படம் இருக்கும், திருவருட்பா புத்தகம் இருக்கும், பின்னாடி சிதம்பரம் கோயில்களுடைய கோபுரங்கள் இருக்கும், ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டியோட படம் வள்ளல் பெருமானுடைய எல்லா திருவுருவ படங்களிலும் இருக்கும். அது ஒரு நொண்டி முட ஆட்டுக்குட்டி. சித்தி வளாகத்தில் வள்ளல் பெருமான் எப்பெல்லாம் உபதேசம் பண்ணுறாரோ அப்போல்லாம் அது உட்காந்துட்டு கேட்குமா.
அந்த நொண்டி ஆட்டுக்குட்டி அப்போல்லாம் வந்து உட்காந்துட்டு அதை கேட்குமா. எல்லாரும் சுற்றி வருவாங்களாம், அதுவும் நொண்டி நொண்டி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் அந்த ஆட்டுக்குட்டியுடைய படம் இன்னமும் வள்ளல் பெருமானுடைய திருவுருவத்தோடு சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறது. வள்ளல் பெருமானுடைய உபதேசங்களை சும்மா காதில் கேட்டதுனாலேயே. நம்ம வள்ளல் பெருமானுடைய உபதேசங்களை காதில் கேட்டு கடைபிடிச்சா எங்கே இருப்போம்னு யோசிப்பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டி அதுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. ஆனால் அது நாம் வணங்கக்கூடிய வள்ளல் பெருமானின் திருவுருவ படங்களிலே அந்த ஆட்டுக்குட்டி இடம்பெறுகின்றது என்றால் நாமெல்லாம் வள்ளல் பெருமானுடைய உள்ளத்திலேயே இடம்பெற்று இருப்போம். ஆனால் நம்ம கடைபிடிக்கிறோமா? ஐயா வந்து பாடுறாரு, அந்த வீண் வலையை பார்த்துட்டு பாடுறார். துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். பயம் பூஜ்யம்னு சொல்ல வள்ளல் பெருமான் பயப்படுறார் இல்லையா? ஆனால் ஏன் பயப்படுறாருங்கிறது அங்கே விஷயம். வள்ளலாரே பயந்தார் தான்ப்பா, அதனால் நான் பயப்படுறதில்ல, தப்பே இல்லை, நம்ம பேசலாமா? துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்ல துணிந்த போதெல்லாம் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன். மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வலைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை திருவுளம் அறியுமே என்றாய். அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம். இரக்கமுறில் என் உயிரும் உறும். வள்ளல் பெருமானுடைய இந்த நிறைய பாடல்கள், புரட்சிகரமான பாடல்கள் அல்லது நம்மளை கண்ணா பின்னான்னு திட்டின பாடல்கள் எல்லாமே சித்தி வளாகத்தில் அரங்கேறியவை. ஏன் அப்படின்னா வள்ளல் பெருமான் நம்மளை பார்த்து என்னடா இந்த பசங்க இன்னும் திருந்த மாட்டேங்கிறாங்களே, நம்ம இவ்வளோ பாட்டு பாடினோம் இன்னும் திருந்தலையே அப்படின்னு நொந்து நொந்து வள்ளல் பெருமான் துயரப்பட்ட இடம் சித்தி வளாகம். அது வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் நமக்காக பாடுபட்ட இடம் சித்தி வளாகம். எந்த வியாதி வந்தாலும் குணமாயிடணும்னு ஒரு மருந்து தயாரித்தாராம். எந்த வியாதி என்னவேன்னு சொல்லு, இதை ஒரு உருண்டை சாப்பிடு சரியாயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மருந்து தயார் பண்ணுறாரு. அந்த மருந்தெல்லாம் உலர்த்திட்டு இது மாடு அதில் வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டு வர்றார். திரும்பி வந்து பார்க்குறாரு, அது அலங்கோலமாக கிடக்கு. அது மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா அனைவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. ஆனால் அது கிடைக்கல. வள்ளல் பெருமான் திரும்பி அதுக்கு முயற்சி பண்ணாரான்னா முயற்சி பண்ணலை. கடவுள் திருவுள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இது எனக்கே கூட நிறைய ஆச்சரியமான விஷயம். வள்ளல் பெருமான் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாருங்க, அந்த பத்திரிக்கை சரியாக நடக்கலை, திருப்பி ரெண்டாவது முயற்சி எடுக்கலை. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், நமக்கெல்லாம் ஒரு ஆணவம், ஈகோ இருக்குது. ஐயோ நம்ம ஆரம்பித்தது எப்படி நின்று போயிடலாமா, நிற்கக்கூடாது அப்படின்னு முண்டி அடித்து முட்டி மோதி அதை தொடர்ந்து நடத்துறதுக்கு பல பிரயத்தனப்பட்டு நம்ம வீணாக போயிடுவோம். வள்ளல் பெருமான் இல்லை, கடவுளுடைய திருவுள்ளம் என்ன விட்டுட்டார், பத்திரிக்கை விட்டுட்டார். பாடசாலையை தொடங்கினார், திருக்குறள் வகுப்பு நடத்து, ஆங்கிலம் கற்றுக் கொடு, சமஸ்கிருதம் கற்றுக் கொடுன்னார். எவ்வளோ ப்ராக்டிக்கலாக மனுஷன் பாருங்கள் வள்ளல் பெருமான். ரொம்ப நடைமுறை. ஏன்னா ஆங்கிலம் தெரியணும், வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான், ஆங்கிலம் தெரியணும், சமஸ்கிருதம் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய வந்திருக்கு, அதனால் அது தெரியணும். தமிழ் தெரியணும், தமிழ் தெரியலன்னா இறைநிலை அடையவே முடியாதுன்னுட்டார். தமிழ் தெரிந்தவர்களால் மாத்திரமே இறை அருளை பெற முடியும், வேறு யாராலையும் பெற முடியாது. வேறு யாராவது பெற்றுட்டோன்னு சொன்னால் அது வெறும் மாயை இல்லை பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்ட தமிழ் மொழி இறைவனுடைய மொழி எதுனா தமிழ் மொழி. அப்போ அது மூணையும் கற்றுக் கொடுக்கணுங்கிறார். அதுக்கு திருக்குறளை வள்ளல் பெருமான் கையில் எடுக்கிறார். திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா, இது நாலும் நமக்கு 4 வழிகளை கற்றுக் கொடுக்கறது. திருக்குறள் படித்தா மனுஷனாக வாழலாம். நம்ம மனிதன் ஆகிறதுக்கே திருக்குறளை படித்தாகணும். திருவருட்பா படித்தா மனிதன் தெய்வமாகலாம். அப்போ திருக்குறளை முதல்ல படித்து மனுஷனாக மாறணும். ஏன்னா இப்போ எல்லோரும் மனுஷனாக இருக்கிறாங்களா? இருக்கிறோமா? பசுத்தோல் போர்த்திய புலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ திருக்குறளை கூட நம்ம ஒழுங்காக படிக்கிறது, அதை படித்தாலே மனுஷனாக மாறலாம். வள்ளல் பெருமான் 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே. 6 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே. மலையும் கரையுமா இரும்பும் கரையுமா, அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார் வள்ளல் பெருமான்.
அந்த இறைநிலை அடையிறதுக்கு நாம் என்ன பாடுபடுறோம், இறை அருளை பெறுவதற்காக என்ன பாடுபட்டுட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து நம்மளே யோசிக்கலாம். என்ன பாடுபடுறோம்? வள்ளல் பெருமான் பட்ட பாடு, உன் அருள் அடைய இங்கே படாத பாடெல்லாம் பட்டனன், அந்த பாட்டெல்லாம் நீ அறியாயோ, அந்த பாடெல்லாம் நீ அறியாயோ. அப்போ வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர்கள் அப்படின்னா இருக்காங்க. நம்ம நாயன்மார்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் அப்படியே இறைவனோட கலந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த நால்வர்கள் அப்படின்னா அவங்களும் இறைவனோட கலந்துட்டாங்கன்றாங்க. வள்ளல் பெருமானே மாணிக்க வாசகரை சொல்கிறார், அந்த நால்வருக்கு ஒரு பதிகம் 4ஆம் திருமுறையில் படித்து வச்சிருக்கிறார். அதில் வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்னு பாடுறார். அப்போ வள்ளல் பெருமானும் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுகிறார். அதனால தான் என்னமோ வாழையடி வாழையென வந்த திரு கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ அப்படிங்கிறார். இப்போ வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ அப்படின்னு அவர் பாடினதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த வழியில் வள்ளல் பெருமான் வர்றாரு. அப்படி வந்துட்டு அந்த பாட்டில் பாடும்போது சொல்கிறாரு, இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமும். வாழையடி வாழையாக வந்திருக்கிறாரு, திருக்கூட்ட மரபில் இருக்கிறாரு. ஆனால் அடுத்த வரி, இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ. அவர் பாடுபட்டார், அதனால் இப்படி கேட்குறாரு. நாமெல்லாம் என்ன பாடுபடுறோம், ஆனால் என்ன போய் கேட்குறோம்? ஞான சபையில் போய் நின்றுக்கிட்டு நான் மாதம் மாதம் பூசத்துக்கு தவறாமல் வந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு ஏன் இன்னும் பணமே சேர மாட்டேங்குது? மாதம் மாதம் பூசத்துக்கு வந்துட்டு இருக்கிறேனே, என் பிள்ளைக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கலம்போ, உன்னோட அருள் ஏன் கிடைக்கல? நம்ம என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? மாதம் மாதம் பூசத்துக்கு வரனே, உன் அருள் ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல, உன்னை இன்னும் பார்க்கல அப்படின்னு எங்கேயாவது கேட்குறோமா? இல்லை. நம்ம மளிகை சாமான் லிஸ்ட்டை விட பெருசாக கொண்டு போய் வச்சுக்கிறோம். அது அந்த பக்கம் தர்மசாலையில் ஒரு லிஸ்ட்டு படிக்கிறது, ஞான சபையில் ஒரு லிஸ்ட்டு படிக்கிறது, கருங்குழி போனால் அங்கே ஒரு லிஸ்ட்டு படிக்கிறது, எல்லா லிஸ்ட்டையும் சேர்த்து வச்சு சித்தி வளாகத்தில் படிக்கிறது. நம்ம லிஸ்டெல்லாம் எது? நான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய அருளை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு, எப்போ தான் அடைய முடியும் உன்னுடைய அருளை அப்படின்னு அவர் பாடுறார். இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ. கோழை மணி பொது நடம் செய் வள்ளால், மாழை மணி பொது நடம் செய் வள்ளால், யான் உனக்கு மகனலனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ. நான் உன் பிள்ளை இல்லையான்னு கேட்குறார், நீ என்னோட அப்பா இல்லையான்னு கேட்குறார். நான் உனக்கு வாய்த்த நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ. கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன். அந்த விஷயத்தில் நான் கோழைங்கிறார். கோழை என்னால் முடியலையா, பட முடியாது இனி துயரம், பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து. இப்பொழுதே என் உடலுயிராதியை எல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடலுயிராதியை எல்லாம் உவந்தனைக்கே அளிப்பாய். என்னோட உடல் பொருள் ஆவியெல்லாம் உன்கிட்ட கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? உன்னோட உடல் பொருளால் என்கிட்ட கொடுத்துரு. எப்படிப்பட்ட டீல் பார்த்தீங்களா அவருக்கு? நாம் என்ன டீல் பண்ணுவோம்? நான் 100 தேங்காய் உடைக்கிறோம்போ, தலையை மொட்டை அடிச்சுக்கிறோம்போ, இல்லையா? நம்ம பண்ண மாட்டோம். பொதுவாக சொல்கிறேன், பக்தியில் என்ன வேண்டிக்கிறாங்க எல்லாரும், அந்த மாதிரி தான் வேண்டுதல். ஆனால் வள்ளலார் என்ன வேண்டுறாரு? என்னுடைய உடல் பொருள் ஆயெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், உன்னுடையதெல்லாம் எனக்கு கொடுத்துரு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு வேண்டுதல் பாருங்கள். டீல் எப்படி இருக்குது அவரோட டீலு? நாம் வீடு கட்டி கொடு, கார் வாங்கிறதுக்கு வழி பண்ணி கொடு, பிள்ளைய படிக்க வை, எல்கேஜியில் சீட்டு வாங்கி கொடு. இப்போ பெரிய வேண்டுதல் என்ன தெரியுமா? எல்கேஜியில் சீட்டு வாங்கி கொடு தான் பெரிய வேண்டுதல். ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பேரண்ட்ஸுக்கு இன்டர்வியூ வைக்கிறான். எல்கேஜி படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் எல்கேஜி படிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபா ஃபீஸ். அது டொனேஷன் வேறு பாருங்கள். அப்போது நாம் என்ன ரிக்வஸ்ட், நம்மளோட ரிக்வஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது? இந்த உலகியல் இதை சார்ந்து தான் இருக்குது. நம்ம இதை தாண்டியே போகிறது கிடையாது. ஆனால் அவரோட ரிக்வஸ்ட் எல்லாம் என்னப்பா, நான் உன் பிள்ளை இல்லையா, நீ என் அப்பா இல்லையா, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, சீக்கிரமாக எனக்கு அருளக்கூடியா, என்னோட உடல் பொருள்லாம் நீ எடுத்துக்கோ, உன்னோடதை எனக்கு கொடு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வள்ளலார் பேரில் ஒரு குண்டுமணி கூட ரிஜிஸ்டர் ஆகலைங்க. 100 ஏக்கர் கொடுத்தாங்களா, அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு? இல்லையே, அப்படியே தான் கிடக்கு இல்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலாவது எவனும் கை வைக்காமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே விட்டான்னு அவனுக்கு தைரியம் வந்துருச்சு இல்லை.
அவர் எதையுமே அவர் பேரில் வச்சுக்கல. எல்லாமே ஏன்னா அவர் சொற்பொழிவு பண்ணி கிடைச்ச பணத்தெல்லாம் தூக்கி போட்டு போனார். கூரையில் எறிந்தேன், கிணற்றில் எறிந்தேன், கேணியில் எறிந்தன நெந்தாய், நான் படைத்த பணங்களை அப்படிங்கிறார். அவர் சம்பாதிச்சாலாம் தூக்கி போட்டு போகிறார். நாம் இன்னும் 2 மணி நேரம் சம்பாதிச்சா வேலை செஞ்சால் என்ன கிடைக்கும்னு ஓட்டி பண்ணுறோம், ஓவர் டைம் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை 2வது ஷிஃப்ட்டு சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்கிறது. இப்போ வள்ளற் பெருமானுடைய நிலைமை எப்படி இருக்குது? துப்பாடு திருமேனி ஜோதிமணி சுடரே, துரிய வெளிக்குள் இருந்த சுத்தசிவ வெளியே, அப்பாடு சடைமுடியம் ஆனந்தமலையே, அருட்கடலே, குருவே, என் ஆண்டவனே, அரசே, எல்லாம் ஆண்டவன் அப்படியே புகழ்ந்து சொல்லிட்டு, இப்பாடு படையனுக்கு முடியாது துரையே, இப்பாடு படையனுக்கு முடியாது துரையே, இறங்கி அருள் செயல் வேண்டும், இது தருணம் கண்டாய். இறைவன் சொல்கிறாரு, இது நல்ல தருணம் அருள் செய்ய. நீ இன்னும் யோசிச்சுட்டு இருக்காத, இது நல்ல தருணம் அருள் செய்ய. ஏன்? தூக்கம் தொலைச்சிட்டேன், எல்லாத்தையும் தோட்டச்சிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், அதனால் நீ அருள் பண்ணுறதுக்கு இது நல்ல தருணம். இங்கே கொடுக்குறாரு, இது தருணம் கண்டாய், இறங்கி அருள் செயல் வேண்டும், இது தருணம் கண்டாய், தப்பாடு வேனினும் என்னை விட துணியேல், தனிமன்றுள் நடமுறியும் தான் மலர் எந்தாயே. இப்படி வள்ளற் பெருமான் அவருக்கு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு. அவர் பட்ட பாட்டுக்கெல்லாம் அவருக்கு என்ன பலன் கிடைச்சது? எங்கே பலன் கிடைச்சது? எங்கே கிடைச்சது? சித்திவளாக திருமாளிகையில் எல்லா பலனும் அவருக்கு கிடைக்குது. இறைவனுடைய பிள்ளை ஆகிறார், பெரிய பிள்ளை. தத்துவ வெற்றின்னு ஒரு தலைப்பு 6ஆம் திருமுறையில். நல்ல பிள்ளை நானே, செல்ல பிள்ளை நானே, தலைப்பிள்ளை நானே, இனிய பிள்ளை நானே. எப்படி? தத்துவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மாயை, மாமாயை, பெருமாயை, திரோதாயை அப்படின்னு வரிசையாக இருக்குது. பசி, தாகம் அப்படின்னு மரணம் வரைக்கும் தத்துவங்களாக சொல்லுகின்றார். அந்த தத்துவத்தெல்லாம் வள்ளற் பெருமான் எதை கொண்டு ஜெயிக்கிறார் அப்படின்னா, என்னை யாருன்னு நினச்ச நான் அருட்பெரும் ஜோதி அடைந்த பிள்ளை நானே அப்படிம்பார். அவனுடைய தலைப்பிள்ளை நானே, எங்கிட்ட உன்னுடைய ஜம்பெல்லாம் பலிக்காது, அவனுடைய அருள் வாளால் வெட்டுவன் உனையேங்கிறாரு, ஓடி போயிருங்கிறாரு. அப்போ இறைவனுடைய அருளை தேடி தேடி வள்ளற் பெருமான் பட்ட பாடு அவருக்கு கிடைக்குது. கொள்ளை என இன்பம் கொடுத்தாய், கொள்ளை என இன்பம் கொடுத்தாய், எனது செல்வ பிள்ளை என ஏற்க பெயர் கொடுத்தாய், தெள்ளமுதம் தந்தாய், சமரச சன்மார சங்கத்தை வைத்தாய், எந்தாய் கருணை. இது அவர் பட்ட பாட்டுக்கு கிடைச்ச லாபம். அது அவர் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். நம்மளால் காலையில் இந்த காஃபி குடிக்காமல் இருக்க முடியுதா? இங்கே நிறைய பேர் காஃபியை விட்டுருக்கலாம், பொதுவாக சொல்கிறேன். இல்லை, சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் காலை சிற்றுண்டி சாப்பிட்றதில்ல? காலை சிற்றுண்டி யாரெல்லாம் சாப்பிட்றதில்ல பாருங்கள், 2-3 கை தான் வருது. வள்ளற் பெருமான் காலை சிற்றுண்டி நம்மளை சாப்பிட சொல்லியிருக்காரா? சொல்லலை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மளால் அந்த சிற்றுண்டியை கூட விட முடியல. அதுக்கு பேர் என்ன? சிற்றுண்டி. அதை கூட நம்மளால் விட முடியல. அதுக்கு கூட வள்ளற் பெருமான் சரி போனால் போது, பாவம் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, சரி பசிச்சதுன்னா ரஸ்தாலி வாழைப்பழத்தில் 2 போட்டு அதில் நெய்யும் ஊற்றி நாட்டு சர்க்கரையும் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கார். பசிச்சதுன்னா நல்லா வக்கனையாக சாப்பாடு போடுற இடம் எதுன்னா சன்மார சங்கம் தான். மற்ற இடங்களில் கூட அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடையாது. சன்மார சங்கத்தில் தான் அது நம்மளை என்ன பண்ணுச்சு? பசி அறை. நம்ம எப்படி சாப்பிடணும்? பசி அற்று போகிறதுக்கு சாப்பிடணும். பசி அற்று போகிறதுக்கு சாப்பிடணும். பசி எப்போ அற்று போகும்? கொஞ்சம் உள்ளே போன உடனே பசி போயிடுமா இல்லையா? அப்போ அதோட நம்ம சாப்பாட்டை நிறுத்துகிறோமா? இல்லையே. அப்போ எப்படி நம்ம இதெல்லாம் எப்படி இறைவன்கிட்ட கேட்கறதுன்ற நான் வள்ளலார் கேட்டார். அதெல்லாம் கேட்குற தகுதியே நமக்கு இருக்க மாட்டேங்குதே. அவர் அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு கிடைக்குது. கட்டமும் கழன்றேன், கவலை விட்டொழிந்தேன், கலக்கமும் தீர்த்தனன், பிறவி சட்டமும் கிழித்தேன், தூக்கமும் துறந்தேன், சாவையும் நோவையும் தவிர்ந்தேன், சிட்டமும் அடைந்தேன், சிற்சபையுடையான் செல்வ மெய்ப்பிள்ளை, சிற்சபையுடையான் செல்வ மெய்ப்பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன். அந்த பட்டம் நமக்கு பிஏ பட்டம் கிடைக்குதா? இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குழுவிலேருந்து ஒரு செய்தி வந்துச்சு. ஒருத்தர் 140 பட்டங்கள் பெற்றிருக்கிறார் படிப்பில். அவருக்கு வயசு 54 தான்.
140 பட்டம் பெற்றிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே ஒரு இந்த 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 பாட்டெல்லாம் ஞாபகத்து வருது. கற்றதெல்லாம் பொய்யே, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யேங்கிற பாட்டு தான். அப்போ 140 பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அந்த பட்டத்தினால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நல்ல கைத்தட்டல் கிடைச்சது. வேறு எதுவுமே கிடைக்காது, வேறு எதுவுமே கிடைக்காது. வள்ளற் பெருமான் என்ன பட்டம் கிடைக்கிறாரு? சிற்சபையுடையான் செல்வ மெய் பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன், எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவேனார். அப்போ என்ன பட்டம் நம்ம வாங்கணும்? இறைவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த பட்டம் நமக்கு வாங்கணும். முத்திரல் வடிவமும் முன்னியாங்கெய்துரும் அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால், நானே அருட்சக்தி நாடடைந்தேன். நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன், இழியாமல் ஆடுகின்றேன். என்ன அழியா வடிவம் அவை மூன்றும்னா என்ன? அழியா வடிவம், அழியா வடிவம் என்ன? சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் அப்படிங்கிறார். இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. தூக்கம் கெடுத்து சுகம் கொடுத்தான், எந்தனைக்கு ஆக்கம் என்றும் ஓங்கும் பொன் அம்பலத்தான். ஏக்கமெல்லாம் நீங்கினேன், எண்ணம் எல்லாம் நிரம்பினேன், பொன் வடிவமே தாங்கினேன், சத்தியம்தான் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறார். அவருடைய ஏக்கமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, ஏக்கம் தவிர்த்தான். அந்த மாதிரி வள்ளற் பெருமானுடைய ஏக்கம் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நமக்கெல்லாம் வாய்ப்பு எப்பயாதாங்க வரும். இந்த பிறவியில் அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. சன்மார்க்கம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம், திருவருட்பா நம் கையில் இருக்கின்றது, வள்ளற் பெருமான் நமக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த டாட்டா இருக்கிறார் இல்லையா, ரட்டன் டாட்டா, இது ஒரு உண்மை சம்பவம். அவருடைய அலுவலகத்துக்கு ஒருத்தன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு மாதமாக போய்கிட்டே இருக்கிறான் அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக. அவர் ஒரு நாள் எதேச்சியாக பார்க்குறாரு, என்ன இவன் டெய்லி வரா மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பிஏ கிட்ட கேட்குறாரு. யார் அவன், என்ன விஷயம்? இல்லை, உங்கள்கிட்ட ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசணுமா, உங்கள்கிட்ட ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசணுமா? சரி, அவனை அடுத்த வாரம் திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு வர சொல்லிட்டார். அடுத்த நாள் 9 மணிக்கு அவன் வந்து உட்காந்துட்டான். அவர் 9 மணிக்கு அந்த இளைஞன் வந்து உட்காரான் அவர்கிட்ட. அவர் வந்து என்ன விஷயம்பா அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட பிஸ்னஸ் விஷயமாக பேச வந்திருக்கேன். நீ என்ன பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலை. நீ என்ன பண்ணுறன்னு அவர் கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ணலை. அப்போ என்ன பேச வந்திருக்கிற? நீங்கள் உப்பு வியாபாரம் பண்ணணுங்கிறான். நீங்கள் யார்? ரட்டன் டாட்டா கிட்ட சொல்கிறான் அவன். நீங்கள் உப்பு வியாபாரம் பண்ணணும். என்னை பார்த்தா என்ன கிண்டலாக இருக்குதா உனக்கு? அவருக்கு கோவமே வந்துடுச்சு. என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலாக இருக்கா? எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என்னென்ன பொருளெல்லாம் நான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து உப்பு வியாபாரம் பண்ண சொல்கிறேன் நீ அப்படின்னார். அவன், ஐயா கோச்சிக்காதீங்க, உப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தினசரி 3 வேளையும் மக்கள் சாப்பிட்றாங்க. அந்த 3 வேளை சாப்பாடு மட்டும் இல்லை, எப்பொழுது அவர்கள் சமையல் செஞ்சாலும் அந்த உப்புங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் உப்பு வியாபாரம் பண்ணிங்கன்னா பெரிய புரட்சிகரமாக இருக்கும், உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அவர் டக்குன்னு யோசிக்கிறார், ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு. அவ்வளோதான், 2 நிமிஷம் நீ கீழே போய் அந்த ஆர்டரில் கையெழுத்து போட்டுக்கோ அப்படின்னு அவனை அனுப்புகிறார். கீழே போய் உன்னுடைய ஆர்டரில் கையெழுத்து போட்டுக்கோ அப்படின்னு அந்த பிஏ கிட்ட. நாம் நாளையிலேருந்து உப்பு வியாபாரம் தொடங்குறாங்கிறார். டாட்டா சால்ட் அந்த இளைஞனால் தான் வர ஆரம்பிச்சது. சாதாரண விஷயம் உப்பு வியாபாரம். அதை அவர் ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஈகோனால். என்ன வியாபாரம் பண்ணுறேன் நான், என்கிட்ட வந்து உப்பு விற்க சொல்கிறேன், ஏச்சு வெளியே போடான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? வேறு யாருக்கிட்டே போயிருப்பான். அப்போ வேற ஒருத்தன் அந்த லாபத்தெல்லாம் அடைஞ்சிருப்பான். அதுதான் நமக்கு சமயம் எப்பயாவது ஒரு தடவை தான் கதவை தட்டும். ரட்டன் டாட்டா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அப்போவே அவர் அந்த வாய்ப்பையும் நழுவ விடாமல், ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு இந்த பிறவியிலே கிடைத்திருக்கிறது. மனுஷ பிறவி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் கூன் குருடு இல்லாமல் நல்லபடியாக பிறக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் பிறக்கிறது. அதை விட பெரிய விஷயம் தமிழ் தெரிஞ்சிருக்கிறது. அதை விட பெரிய விஷயம் சன்மார்க்கம் தெரிஞ்சிருக்கிறது. அதை விட பெரிய விஷயம் திருவருட்பா நம்ம கையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விடலாமா? அவ்வளோதான்.
யோசித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விடலாமா? வள்ளல் பெருமான் எவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 72 பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் பட்ட பாடு, நான் இவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்னு அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். அவருக்கு கிடைத்த லாபம் என்ன, அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்திடலாம். வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த லாபம், இந்த சித்தி வளாகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண இடம் கிடையாது. நம்ம எல்லாரும் போயிட்டோம், அந்த மூடின கதவை கும்பிட்டுட்டு வரதில் என்ன லாபம்? மூடின கதவை கும்பிட்டுட்டு வரதில் என்ன லாபம்? என்ன லாபம்? ஏதாவது லாபம் இருக்கா? மூடின கதவை போய் கும்பிட்டுட்டு வருவாங்களா யாராவது? அப்போ அந்த சித்தி வளாகம் என்கின்ற இடத்தின் மகத்துவம் என்ன? வள்ளல் பெருமான் உபதேசம் செய்த இடம் அந்த சித்தி வளாகம். அவருடைய மொத்த உபதேச குறிப்புகளும் நடைபெற்ற இடம் அந்த சித்தி வளாகம். பேருபதேசம் என்கின்ற அந்த மகா உபதேசம் நமக்கு கிடைத்த இடம் சித்தி வளாகம். அந்த சன்மார்க்க கொடி என்பது நமக்கு கிடைத்த இடம் சித்தி வளாகம். நம்மெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே மகா மந்திரம், அந்த மகா மந்திரம் நமக்கு கிடைக்கப்பெற்ற இடம் சித்தி வளாகம். இப்படி பல விஷயங்கள் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம், அந்த சித்தி வளாகம் அப்படிங்கிற இடம் அவ்வளவு அற்புதமான இடம். வள்ளல் பெருமானுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாம் நாம் அங்கே திரும்ப திரும்ப போய்கிட்டு இருந்தா நமக்கு கிடைக்கும். அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சது? அவர் என்னெல்லாம் விட்டார் அப்படின்னா, உணவை துறந்தார், உறக்கத்தை துறந்தார், இல்லத்தை துறந்தார், நகர வாழ்வை துறந்தார், காட்டுப்புறத்திலே பருக்கை கல்லிலே புன்சை களத்திலே திரிந்து இளைத்தார், வாடிய பயிரை கண்டு வாடினார், பசி கொடுமையை கண்டு உள்ளம் நடுங்கினார், பலி கொடுமையை கண்டு உள்ளம் உடைந்தார், புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் எலும்பெல்லாம் கருக இளைத்தார், ஜாதி சமய வேறுபாடுகளை கண்டு நடுங்கினார், மூட கொள்கைகளை கண்டு உள்ளம் உடைந்தார், சிறுதெய்வ வழிபாடை கண்டு மனம் நொந்தார். இந்த கொடுமையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சன்மார்க்க சங்கம் கண்டார், சத்திய தர்மசாலை கண்டார், சத்திய ஞான சபை கண்டார், சித்திவளாக திருமாளிகையை கண்டார், ஆயிரக்கணக்கான பாடல்களை நமக்கு அளித்தார், அவற்றை தாமே தம் கைப்பட எழுதினார், அக்னி சட்டிகளுக்கு இடையே இருந்து தவம் செய்தார். நம்மெல்லாம் தவம் செய்கிறோமா? இங்கே எவ்வளோ பேர் தவம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தவம் செய்தாலொழிய முத்தேக சித்தி கிடைக்காது. அந்த தவத்திற்கு அடிப்படை ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருந்தால்தான் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த நித்திய கர்மவதியை கடைபிடிக்க முடியும். ஜீவகாருண்ய ஒழுக்கமும் நித்திய கர்மவதியும் கடைபிடித்தால் மட்டுமே இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும். இந்த மூன்றையும் கடைபிடித்தால் மட்டுமே கரண ஒழுக்கம் கைகூடும். இது எல்லாம் இருந்தால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது எது? ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதுக்கெல்லாம் நம்ம ஒரு முயற்சி பண்ணால் போதும். இறைவனுடைய திருவருள் அன்றி அது ரெண்டும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இதையெல்லாம் பெற்றோம் என்றால் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். வள்ளல் பெருமானுக்கு என்னெல்லாம் கிடைச்சது? 5 திங்கட்குழவி பருவத்திலேயே சிதம்பர ரகசியத்தை கண்டார். பிள்ளை பருவத்திலே திண்ணையிலிருந்து கீழே விழும்பொழுது இறைவனால் தாங்கி பிடிக்க பெற்றார். ஓதாதே உற்ற கலைகளை எல்லாம் ஓதாமலே உணரப் பெற்றார். ஆடித்திரியும் பருவத்திலேயே பாடி பணியும் பக்குவம் பெற்றார். 9ஆம் ஆண்டில் முருகப்பெருமானார் அவருடைய அகத்திலே காட்சியாக கண்டார். ஒற்றியூர் வடிவுடை அம்மையார் அந்நியார் வடிவிலே வந்து உணவளிக்க உண்டார். தண்ணீரால் விளக்கரிக்க பெற்றார். வேண்டிய பொருளெல்லாம் ஒரு நாழிகையில் கிடைக்க பெற்றார். பல சமயங்களில் பல இடங்களில் பலர் காணும்படியாக பல இடங்களிலே தோற்றம் அளித்தார். இறைவனால் பிள்ளை பட்டம் சூட்ட பெற்றார். அடிமுடி காட்ட பெற்றார். மாலும் அயனும் தேடியும் கிடைக்காத அந்த அடிமுடி வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. அடிமுடி காட்ட பெற்றார், அடிமுடி சூட்ட பெற்றார். பல தீட்சைகள் வள்ளல் பெருமானுக்கு கிடைக்க பெற்றார். மணிமுடி சூட்ட பெற்றார், செங்கோல் அளிக்க பெற்றார், கங்கணம் கட்ட பெற்றார், ஆழி அளிக்க பெற்றார், அம்பலத்து அரசாட்சியும் அளிக்க பெற்றார், பொன் செய்யும் ஆற்றல் பெற்றார், 5 தொழில் செய்யும் வல்லபம் பெற்றார், சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் பெற்றார், கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி பெற்றார்,
செத்தாரை எழுப்பும் வல்லபம் பெற்றார். நரை திரை பிணி மூப்பு மரணமிலா பெருவாழ்வு பெற்றார். இங்கனம் பெற்ற பேறுகள் வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டார் அப்படின்னு யாரும் முடிக்கக்கூடாது என்பதை சொல்லி என்ன பண்ணார்? வள்ளல் பெருமான் முத்தேக சித்தி அடைந்து ஞான சித்தி அடைந்து திருக்காப்பிட்டு கொண்டார். திருக்காப்பிட்டு கொண்டார்னா உள்ளே போய் பூட்டிக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிற்குது. அதனால் அதையெல்லாம் தாண்டி வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமானார். அவருடைய தேகம் நம்மளுடைய இந்த கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் இல்லை வள்ளல் பெருமான் என்ன ஆனார் அப்படிங்கிறதுக்கு சரியான முடிவு இன்னும் நமக்கெல்லாம் விளங்கவில்லை. வள்ளல் பெருமான் என்ன ஆனார்? ஜோதி ஆயிட்டார். அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய பாடல்கள், நான் எதுவும் சொல்ல வரல, அவருடைய பாடல்கள் என்ன சொல்லுகின்றது? காராலும் கனலாலும் ஆறாலும் அறிந்து கொளர் கரிய பெரும் பொருளே அம்மே என் அப்பா என் அரசே என் ஐயா. காராலும் கனலாலும் காற்றாலும் ககன கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல் சூழ் பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்கப்படுதல் இல்லா தனி வடிவம் எனக்களித்த பதியே. என்ன பொருள் இதுக்கு? இது வள்ளலாருடைய பாடல். நான் அதுக்கு விளக்கம் கூட சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. காராலும் கனலாலும் காற்றாலும் ககன கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல் சூழ் பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்கப்படுதல் இல்லா தனி வடிவம் எனக்களித்த பதியே. சீராலும் குணத்தாலும் சிறந்தவர் சேர் ஞான சித்திபுர தரசே என் நித்திரை தீர்ந்ததுவே. இது நமக்கு புரியாதுன்றதுனால இன்னொரு பாட்டு புரியும்படியாக கொடுக்குறார். ஏன்னா இங்கே காராலே கனலாலேன்னா நிறைய புரியல. எனக்கு தெரிஞ்ச குழந்தை ஒன்று வந்து நமக்கு என்னுடைய பையனே கூட புதன்கிழமை அப்படின்னா என்னப்பான்னு கேட்பான். அவன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட அந்த மாதிரி கேட்டது உண்டு. புதன்கிழமைன்னா என்னப்பா எனக்கு புரிகிற மாதிரி சொல்லும்மா. வெட்னஸ்டே அப்படின்னா ரைட் இப்படி சொல்லு அப்படிம்மா. ஏன்னா நம்மளுடைய தமிழ் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்படி புரிகிற மாதிரி தமிழில் சொல்ல வேண்டியது தானே அப்படிம்பாங்க நம்ம ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தும் போது. அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம். வள்ளல் பெருமான் அந்த மாதிரி நம்ம ஆவோம் தெரிஞ்சு அந்த பாட்டுக்கு இன்னொரு பாட்டு விளக்கம் கொடுக்குறாரு. காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறகேற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. அப்போ அவருடைய தேகம் என்னாச்சு? ஜோதியா அப்படியே அக்னியாக போயிடுச்சு அப்படின்னா இந்த பாடலுக்கு பொருள் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ இந்த பாடலுடைய உண்மையான பொருள் என்ன? மெய்யளிக்க என்றும் எஞ்ஞான்றும் அழியாத மெய்யளிக்க வேண்டுமென்றேன், என்றைக்குமே அழியாத தேகம் வேண்டுமென்றேன் அப்படிங்கிற தேகம் இல்லைன்னா ஆன்மா தனித்து செயல்படாது. இதுதான் வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அந்த பேய் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னும் போது வள்ளல் பெருமான் சொல்கிறார், ஆன்மா தனித்து செயல்படாதுன்னா பேய் எப்படி இருக்கும் இல்லையா? ஆன்மாவை தானே பேயின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். செத்து போயிட்டாங்க, அவங்க ஆன்மாவா அப்படியே பேயாக திரியிறாங்கம்மோ. எப்படி திரிய முடியும்? ஆன்மா தனித்து செயல்படாது. என்ன ஆகுது? தேகம் அழிஞ்ச புண்ண அந்த உயிர் என்ன ஆகுது? எந்த கல்பத்தில் எந்த கல்பத்தில் தேகத்தை விட்டு நீங்குகிறதோ அந்த கல்ப காலம் வரையில் மண்ணில் மறைந்திருந்து அடுத்து அந்த கல்பம் முடிஞ்ச உடனே அது வேறு தேகம் எடுக்கிறது. அப்போ அது வரைக்கும் அது ஒன்றும் எங்கேயும் திரியறதெல்லாம் கிடையாது. ஆன்மா தனித்து செயல்படாது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஆன்மா தனித்து செயல்படாதுன்னா ஆன்மா போய் இறைவன் அடைய முடியுமா? இறைவன் எப்படி அடைய முடியும்? ஆன்மா தான் ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஒரு டம்மி. விதை என்பது ஐயா ரொம்ப அழகாக அதுக்கு அந்த தாவரங்களெல்லாம் வச்சு விளக்கம் கொடுப்பார். விதைங்கிறது என்ன? ஜட பொருளுங்கிறார். அதில் விதையில் உயிரே இல்லை. விதை என்பது ஜடப்பொருள். அதை மண்ணில் போட்டதுக்கப்புறமா நீர் வழியாக மண்ணின் தன்மையோடு கலந்து அதுக்கு அங்கே உயிர் சக்தி ஏறுகிறது. அது இறைவனுடைய செயல். அப்போ வெறும் விதை அது மண்ணில் போடுறதுக்கு முன்னாடியே விளைக்கணுமேங்கிறார். விளையணுமே. இப்படி கையில் ஒரு விதை வச்சுருந்தா விளைஞ்சிருமா? அது விதை என்பது ஒரு ஜடப்பொருள். அந்த மாதிரி இந்த ஆன்மா என்பது ஒன்றும் கிடையாது. அது இந்த தேகத்தோடு சேரும் பொழுது தான் இறைநிலையை அடைய முடியும். தேகத்தோடு இல்லாமல் ஆன்மா இறைநிலையை அடைய முடியாது. ஐயா
அவருடைய அந்த கடிதங்களெல்லாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கடிதங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. திருமுகங்கள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. கடிதங்கள் கூட வைக்கல, திருமுகங்கள். அதில் 3 இடங்களில் வள்ளல் பெருமான் 3 கடிதங்களில் சொல்கிறார், தேகம் இருந்தால் அப்படின்னு சொல்கிறார். 2 இடத்துல தேகம் இருந்தால்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு இடத்துல என்னுடைய தேகம் இப்பொழுது சரியாக இல்லைங்கிறார். என்னுடைய தேகம் இப்பொழுது சரியாக இல்லைங்கிறார். அப்போ 3 இடங்களில் வள்ளல் பெருமானுக்கே அந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்னா நாமெல்லாம் எந்த மூலைக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வள்ளல் பெருமான் அவருடைய தேகம் என்ன ஆயிற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது, அருள்நெறி அப்படிங்கிற தலைப்பு உரைநடையில் இருக்கும், அதில் படித்து பார்க்கலாம். அதில் அந்த கடைசியில் அந்த அருள்நெறிங்கிற அந்த தலைப்பில் கடைசி பேராகிராஃப் தக்த படத்தை போல அப்படிங்கிறார். இந்த ஞான தேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது தக்த படத்தை போல, தக்த படம்னா ஒருத்தர் இருவரோட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு படம் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து காந்தியடிகளோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, எல்லோரும் வந்து துப்பிட்டு போனால் துப்புவீங்களா? வெறும் ஃபோட்டோ தானே, வெறும் படம் தானே, ஏன் பண்ண மாட்டோம்? அந்த ஃபோட்டோவில் நம்ம யாரை பார்க்குறோம்? தேசத்தந்தை காந்தியடிகளை பார்க்குறோம். அது வெறும் பேப்பர் தானே, எடுத்து கிழிச்சா கிழிஞ்சிரும், கொளுத்துனா எரிஞ்சிரும். அதுதான் அவர் இருந்தார் என்பது காரணம், இது அதனுடைய காரியம், அவ்வளோ. அதனால் அது தக்த படம் அப்படிங்கிறார். அதை அந்த தக்தை படத்தை போல ஞானி தேகிகளுடைய தேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இருந்தும் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். அவர் நினச்சா இங்கே நம்ம வந்து தோன்ற முடியும். அவர் இங்கே இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நமக்கு அந்த ஆற்றல் இல்லை. இந்த செவத்தை தாண்டி நம்மளால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஆனால் அவர் எங்கே பார்க்குறாரு? அவரோட அறிவு எங்கே போச்சு? அண்டாண்டுங்களுக்கு அப்பால். அதை பாருங்கள், ரொம்ப அழகாக அண்டாண்டுங்களுக்கு அப்பால் என் பார்வை செல்லுகின்றதுன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? அண்டாண்டங்களுக்கு அப்பால் என் அறிவு செல்லுகின்றது என்றார். அப்போ இந்த கண் அறிவு, காதறிவு, இந்த நுகர் அறிவு, இதெல்லாம் அறிவு. ரொம்ப அழகாக அந்த அருள்நிலையில் சொல்லியிருப்பாங்க. இவை எல்லாம் அறிவுமயமாக வேண்டும். இந்த விண்ணப்பங்கள்லாம் படித்து பார்த்தோன்னா அதில் சொல்லும், நாங்கள் வந்து குற்றமே வடிவாய், குற்றமே பொறியாய், குற்றமே கரணமாய், குற்றமே கருவியாய், குற்றமே மனமாய், குற்றமே அனுபவமாய் இருக்கக்கூடிய நாங்கள் செய்யும் இந்த விண்ணப்பங்களில் குற்றமே தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கணும்? அறிவே மயமாய், அறிவே வடிவாய், அறிவே இந்திரியமாய், அறிவே கரணமாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய். அவங்களுடைய தேகம்லாம் அப்படி இருக்குமா? நமக்கெல்லாம் உடம்புல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. வள்ளலார் தேகத்தில் என்ன ஓடும்? வள்ளலார் இப்போ தேகத்தோடையே இருக்கிறாருப்பா, அவர் உடம்புல ரத்தம் ஓடுமா? அகவல் டெய்லி படிக்கிறோம்ல, அந்த அகவல் என்ன கொடுக்குறாங்க கடைசியில்? ரத்தம் அனைத்தும் உள் இறுகிட, சுக்கிலம் ஒருதிர பந்தி தொருதிரல் ஆயிட, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம், சத்தமாக சொல்லுங்க, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அப்போ அவர் உடம்புல என்ன ஓடும்? அமுதம் ஓடும். நம்ம உடம்புல ரத்தம் ஓடும். நம்மளுக்கு ரத்தம் கட்டி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சிருச்சு. அவருக்கு ரத்தம் அனைத்தும் உள் இறுகிடன்றார். ரத்தம் இறுகி போகுது, ஆனால் அவர் சாக மாட்டார். ஏன் சாக மாட்டார்? அமுதம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நாம் அதுதான் ஒன்றத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இன்னொருத்த பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான் சொல்கிறார், பற்றிய பற்றனைத்தினையும் பற்றற விட்டுட்டா செத்துருவோம். செத்து போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அருளம்பல பற்றே பற்றுமினோ எற்றுமிரவீரே. ஒரே வார்த்தையில் மரணம், ஒரு வரியில் மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழி சொல்லி கொடுத்தவர் வள்ளல் பெருமான். பற்றிய பற்றனைத்தினையும் பற்றற விட்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. என்னத்தை விட்டார்? எல்லா பற்றுகளையும் விட்டுறார். எது மேலெல்லாம் பற்று வச்சுருந்தாரோ எல்லா பற்றையும் விட்டார். எதை பிடிச்சாரு? ஆனால் பற்றுகள் எல்லாத்தையும் விட்டுட்டாரான்னா இல்லை, ஒரு பற்றை மட்டும் விடலை. அருள் அம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவீரே. அப்போ அந்த பற்றை பிடிக்கணும் இல்லையா? பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றாற்றால் அன்றி பலியாதால். இந்த 5 திருமுறை படிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு நெஞ்சிருவத்தில் படிக்க சொல்லுங்கள். இந்த ஒரே ஒரு பதிகம் படிச்சுட்டாங்கன்னா போதும். 6ஆம் திருமுறையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அத்தனையும் நெஞ்சறிவுறுத்தல சொல்லியிருக்கிறார். முதல் திருமுறையில் சொல்லியிருக்கிறார்.
வள்ளல் பெருமானுடைய மொத்த கோட்பாடு என்னங்க? இரக்கம் தானே. எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணுங்கிறது தானே. அதை வள்ளல் பெருமான் எப்போ ஆரம்பித்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போ ஆரம்பித்தார்? 1854 மனுமுறை கண்ட வாசகத்திலேயே சொல்லிட்டார். 1854 சொல்லியிருக்கிறார். என்ன? அந்த உயிரும் இந்த உயிரும் பெருசாக வித்தியாசம் கிடையாதுரா, இல்லைன்னா ஒரே உயிர் தான். அதுதான் சன்மார்க்கத்தின் என்ன சொல்லுவாங்க, ஆணிவேர். எல்லா உயிரும் எவ்வுயிரும் பொது என கண்டிறங்கி உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவருளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். எத்துணைய பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, எத்துணைய பேதம் இல்லாமல் எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணுங்கிறத 1854 உரைநடை மனுமுறை கண்ட வாசகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாருக்காக எழுதப்பட்டது? குழந்தைகளுக்காக எழுதப்பட்டது. அப்போ சிறுவருடைய மனசில் எதை பதிய வைக்கணும்? எல்லா உயிரும் ஒன்று தான். நம்ம மனுஷனாக பிறந்துட்டா அப்படியே 2 கொம்பு முளைச்சிக்கிடுச்சு, நம்மெல்லாம் பெரிய ஆளுன்னு நினப்பு வச்சுக்காத. ஊதுனா செத்து போகக்கூடிய அந்த எறும்புக்குள்ளார இருக்கிற அதே ஆன்மா தான் இந்த மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. உருவத்தில் மிக பெருசாக இருக்கக்கூடிய அந்த யானைக்குள்ளார இருக்கிற அதே ஆன்மா தான் அந்த எறும்புக்குள்ளாரையும் இருக்குது. அப்போ அது எதையும் பேதம் பார்க்காம இருக்கணும். நமக்கெல்லாம் சாதனம் ஒன்றும் வேண்டாம், எதுவுமே வேணான்ட்டார். ஆனால் எதை சாதனமாக சொல்கிறாரு? எல்லா உயிரையும் தம் உயிராக பார்க்கக்கூடிய உணர்வை வரவழைத்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நம்மளுக்கு வராது, வரவழைத்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவர் எழுப்ப வல்லவன், அவனே ஆண்டவனும் ஆவான். உபதேச குறிப்புகளில் சொல்கிறார். எல்லா உயிரையும் நம்ம உயிரை பார்க்கக்கூடிய அந்த நம்ம உயிராக பார்க்கக்கூடிய அந்த உணர்வு யாருக்கு வருதோ அந்த உணர்வு இருந்தால் இறந்தவரை எழுப்ப முடியும். அப்போ நமக்கெல்லாம் அந்த உணர்வு வருதா? நம்ம சொந்தக்காரங்களையே நம்ம உயிர் மாதிரி பார்க்குறது இல்லைங்களையா? ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறான், வரீங்களா? வாங்களேன். பக்கத்துலேயே பொண்டாட்டி கேட்குறான், என்ன அம்மா வராங்களாம், அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரான். கடைசியில் அவன் இல்லை வராத, எனக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் பொண்டாட்டி சொல்கிறான். அவன் ஃபோனில் சொல்கிறான், வேலை இருக்குதான் அவங்களுக்கு, அதனால் நீங்கள் வராதிங்க அத்தை அப்படிமா. உடனே வைக்கப்பா, யாருக்கிட்டே இவ்வளோ நேரம் பேசி? உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிமா. ஐயோ எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கதறுவா. அவங்க அம்மானா வேறு, இவங்க அம்மானா வேறு. அதுவே நம்ம ஒன்றா பார்க்க முடிய மாட்டேங்குது நம்மளால், இல்லையா? நம்ம பிள்ளைங்களையே நம்ம ஒன்றா பார்க்குறோமான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நமக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஒன்றாவே பார்க்குறோமா? இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு இல்லவே இல்லை. அந்த உணர்வை வரவழைத்து கொள்ளுபவன் எவனோ அவனே ஆண்டவனும் ஆவான். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அந்த சித்தி வளாகத்தில் வழிபாட்டு முறை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இந்த ஞானசபை வழிபாட்டு முறை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இப்போ ஞானசபைக்கு எல்லாரும் போய்கிட்டு இருப்போம். அந்த ஞானசபையில் அந்த வள்ளலார் சொன்ன வழிபாட்டு முறை நடைபெற்று கொண்டு வருகிறதா? சத்தியமாக இல்லை. அது ஒரு வருத்தமான விஷயம், அதை விட்டுடலாம். சித்தி வளாக வழிபாட்டு விதி அப்படின்னு வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சுவாமிகள் ஸ்ரீமுக வருஷம் கார்த்திகை மாதத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து, இது எப்போ சொன்னார்? கார்த்திகை மாதம் சொல்லுகின்றார். கவனிக்கணும், கார்த்திகை மாதம் சொல்லப்பட்டதாக வரலாறு. அவர் மறைஞ்சது எப்போ? தை மாதம். கார்த்திகை மாதம் என்ன பண்ணுறாரு? இதை தடைபடாது உள்ளிருந்த அந்த திருவிளக்கை எடுத்துகிட்டு வாயிற்புறத்தில் திருமாளிகை புறத்தில் வைத்து, இதை தடைபடாது ஆராதியுங்கள், இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன், இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவித்து, ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்று தொடங்கும் பாசுரத்தில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கொடுக்கப்பட்டது எப்போ? கார்த்திகை மாதம். ஆனால் அவர் திருக்காப்பிட்டு மறைஞ்சு போனது தை மாதம். அப்போ இடைப்பட்ட காலம் என்னாச்சு? இப்போ அந்த தீபம் அதில் என்ன சொல்கிறார்? இந்த நினைந்து நினைந்து அப்படின்ற பாடல் தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஞான சரியில் கண்டபடி சொல்லலை, மரணமில்லா பெருவாழ்வில் கண்டபடின்னு சொல்லலை, வாய்ப்பறை ஆற்றலுங்கிற தலைப்பும் கொடுக்குது. அந்த பாடலுக்கு வள்ளல் பெருமான் தலைப்பே கொடுக்கல.
இந்த தலைப்பெல்லாம் அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தை போட்டவர்கள் போட்ட தலைப்பு தான் அது. வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து என்ற அந்த தொடங்கிய பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஞானசரியில் முதல் பாடலே என்ன சொல்லியிருக்கிறாரு? நினைந்து நினைந்து, அந்த தொடங்கவனுடைய அந்த பாசுரத்தையே எடுத்துக்கலாம். நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இதுக்கு என்ன பேர்? இது மொத்தத்துக்கு என்ன பேர்? நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அப்போ இந்த முதல் பாடலை என்ன வலியுறுத்துறாரு? ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பக்தி. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, உணர்வு தான். நம்மெல்லாம் உணர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோமா, உணர்ச்சியில் வாழ்ந்துட்டுருக்குறோமா? உணர்ச்சியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒன்றும் கிடைக்காது. உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். குழந்தை பிறந்துருச்சுன்னா சந்தோஷப்படுவோம், குழந்தை இறந்துருச்சுன்னா துக்கப்படுவோம். எல்லாமே உணர்ச்சி, உணர்வு கிடையாது அங்கே. வள்ளல் அதனால தான் என்ன சொல்கிறாரு? மரணம் அடைஞ்சிட்டா யாரும் அழக்கூடாதுங்கிறார். ஏன்? அங்கே உணர்ச்சி கிடையாது, உணர்வு நிலையிலே வாழ வேண்டும் என்பதை அங்கே உள்ளுக்குள்ளே சொல்கிறாரு. உணர்வு நிலையில் இருந்தோன்னா அழுக வராது. என்ன உணர்வு அந்த இடத்துல? இந்த ஆன்மா இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்தில் செல்லுகின்றது. மரணத்துக்கு ஐயா கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுங்களா? மரணத்துக்கு ஐயா என்ன விளக்கம் கொடுக்குறாரு? என்ன விளக்கம் கொடுக்குறாரு? பக்குவப்படுத்துறதுக்காக, அந்த ஆன்மாவை பக்குவம் வருவித்தல் பொருட்டு இந்த தேகத்திலிருந்து விடுத்து வேறு தேகத்தில் விடுதல். அதுக்கு பேர் தான் மரணம். அந்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா மரணத்தை கண்டு நம்ம அழமாட்டோம். கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டாம். இது புரட்சியாக மட்டும்தான் பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அர்த்தத்தை நம்ம பார்க்குறதே கிடையாது. மனைவி இருந்தால் கணவன் வேறு திருமணம் பிரயத்தப்படக்கூடாது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்காத. குழந்தைகள் இறந்தால் அழக்கூடாதுங்கிறார். குழந்தைகள் இருந்தால் கூட அழக்கூடாதுங்கிறார். ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அது புரட்சியான சிந்தனை இல்லை, அதில் உண்மையான சிந்தனை. அது புரட்சி வேறு, உண்மை வேறு. இது புரட்சி கிடையாது. இதுக்கு முன்னாடி உடன்கட்டை ஏறக்கூடாது, தாலி வாங்கக்கூடாது சொன்னதெல்லாம் புரட்சி. அங்கே உண்மை சொல்லப்படவில்லை. இங்கே உண்மையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இது இந்த தேகத்திலேருந்து வேறு தேகத்துக்கு போகுது, அவ்வளோதான் விஷயம். அதுக்கே அழுகுற அப்படிங்கிறாரு. அதுக்கே அழுகுற, இந்த தேகத்திலேருந்து வேறு தேகத்துக்கு போயிடுச்சு, அழாத. அப்போ திதி கொடுக்கலாமா? கொடுக்காத. ஏன் திதி கொடுக்கணும்? திதி எதுக்கு கொடுக்குறாங்க? அதில் என்ன வைப்பாங்க? பிண்டம் வைப்பாங்க இல்லையா? 3 பிண்டம் வைப்பாங்க. ஏன்னா எனக்கு திதி எல்லாம் எனக்கு கொடுத்தது தெரியாது. எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, 3 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஒன்றுமே பண்ணல, காரியம் கூட பண்ணலை. நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கிறது, அவ்வளோதான். அம்மா பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருப்போம், அவ்வளோதான். என்ன அப்படின்னா, எதுக்காக கொடுக்கக்கூடாது? அவங்க இன்னொரு தேகம் எடுத்துட்டாங்க, இன்னொரு பிறவி எடுத்துட்டாங்க. நாம் போய் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு பண்ணிகிட்டு இருந்தால் என்னங்க நியாயம்? அவங்க உசுரோடு இருக்காங்க ஐயா. இது தேகம் வெறும் காயமே, இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இந்த தேகம் ஒன்றும் கிடையாது. பொத்திய மலப்பினி புழு குரமே தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் என்பார். இது வெறும் மலம், புழு, சதை பிண்டம். இதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் உயிர் இருந்தாதான், உயிர் இருந்தாதான் அது சிவமாகலாம், உயிர் இல்லைன்னா சமமாக வேண்டியதுதான். அப்போது அந்த உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் சொல்கிறார். இது இந்த தேகத்திலிருந்து வேறு தேகத்துக்கு செல்கிறது. இந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போகிறோம், அதுக்காக அழுவோமா சொல்லுங்கள்? ஒரு குடியிருக்கிற வீடு, அந்த வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டான், வேறு வீட்டுக்கு போகிறோம். ஐயோ அந்த வீடு போச்சு, அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோமே அழுவுறோமா? துக்கம் கொண்டாடுறோமா? இல்லையே. அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் அவங்களுக்கு திதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிறீங்க. அவங்க செத்து போகலை, அவங்க வேற ஒரு இடத்துல இருக்குது.
நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆன்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க, அந்த ஆன்மா சிரிக்கும். குழந்தை திடீர்னு சிரிக்குது பார்த்துருக்கீங்களா? குழந்தை திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழும், பார்த்துருக்குறோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? நம்ம தேடுவோம், பூச்சி கடிச்சிருச்சா, என்ன பண்ணிருச்சு அப்படின்னு தேடுவோம். அதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அந்த அந்த ஆன்மாவை சேர்ந்தவர்கள், இதுக்கு முன்னாடி பிறவியில் அவங்க சேர்ந்தவங்க, அது நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. அந்த ஆன்மா நல்லா இருக்கட்டும் நினச்சிருப்பாங்க. அந்த குழந்தை சிரிக்குது. பாவி பய எப்படி எவ்வளோ கடனை வச்சு செத்துட்டான்னா அந்த ஆன்மா அங்கே அழுவும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இதை தான் இந்த உண்மைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்கிறார். நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, அது மட்டும்தானே நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரியை விட்டுட்டு தான் நம்ம படிக்கிறோம். கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு படிக்கணும். நம்ம இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து படிச்சுக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். அதனால தான் நம்ம இன்னும் துக்கத்தை விட்டு வெளியே வரதே கிடையாது. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம். கலைனா நூல்கள், நூல்கள் கற்பனையாக சொன்னதையெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு சொன்னார் இல்லையா? கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம். நம்ம வெறும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அதை மட்டும்தான் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வரி ரொம்ப அவசியம். அதே மாதிரி தயவு அப்படின்னும் போது உடனே பேருபதேசம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியது யாதெனில் என்ன? தயவு. அதோடு நம்ம அதை மறந்துடுவோம், அடுத்த வரிக்கு போக மாட்டோம். என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியது யாதெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். அப்போ தயவே எப்போ வரும்? ஒருமை இருந்தால் தானே தயவு வரும். நம்ம எல்லாரும் தயவை பற்றி தான் பேசுகிற மொழியை ஒருமையை பற்றி பேசுகிறதே கிடையாது. அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும்னு வள்ளலார் பேருபதேசத்தில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வரிகளை நம்ம பார்க்கறது கிடையாது. நமக்கு என்ன வரி தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கிறது. என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியது யாதெனில் தயவு. சத்தியம், 100% சத்தியம். அந்த தயவிற்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். அடுத்த வார்த்தை கொடுக்குறார். என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். ஒருமைனா என்ன? நம்ம உரைநடையெல்லாம் திருப்பி பார்க்குறதே கிடையாது. அகவல் படிக்கிறதோட நம்ம சன்மார்க்கின்னு நினச்சிக்கிட்டோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதிகமான சன்மார்க்கி 6ஆம் திருமுறை படிச்சுட்டா பெரிய சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கின்னு நினைப்பு. உபதேச குறிப்புகள் உரைநடையை படிக்கலைன்னா அவன் சன்மார்க்கத்துக்குள்ளார நுழையவே முடியாது. நம்ம முதலில் எடுக்க வேண்டிய நூல் 6ஆம் திருமுறையோ அகவலோ கிடையாது, உரைநடை நூல் தான் நம்ம எடுத்து படிக்கணும். முதல்ல படிக்கணும். அது படித்தா தான் மற்ற அருட்பாலாம் விளங்கும். உரைநடையில் கொடுக்குறார். இந்திய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே சம்பந்தமே இல்லாமல் இந்த ஒருமையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒருமை எனப்படுவது யாதெனில், ஒருமை எனப்படுவது யாதெனில். அந்த 4 ஒழுக்கம் படிச்சுட்டு நம்ம தாண்டி போயிடுறோம். அடுத்த பேராகிராஃப், ஒருமை எனப்படுவது யாதெனில். அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும், மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யணும் தான் சகித்து அடங்கி இருப்பது. அவ்வளோதான், அதுதான் ஒருமை. சகித்து அடங்கி இருப்பது தான் ஒருமை ஒழிய நம்ம அந்த சட்டசபையிலலாம் வெளிநடப்பு பண்ணுறாங்களே அந்த மாதிரி வெளிநடப்பு பண்ணுறதெல்லாம் கிடையாது என்று சொல்லி வள்ளல் பெருமான் அற்புதமான இந்த சித்தி வளாகத்திலே இருந்து என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். பேருடம்பில் கலந்து உளத்தில் பிரியாமல் இருப்பார். தஞ்சாதி உடைய பெரும் தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்து இது சத்தியம் சத்தியமே மின்சாரம் இடமடவாய் என் மொழி நிந்தனைக்கு வெளியாகும் 2½ நாழிகை கடந்த போதே என்று அற்புதமான ஒரு பாடலை நமக்கு தந்து, இறைவன் இந்த தேகத்தோடு நாம் இருந்தால் மட்டுமே இறை அருளை பெற முடியும். அந்த இறை அருளை வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்திலே அந்த தேகத்தோடு அவர் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவர் ஜோதியா போயிடலை, அவர் தேகத்தோடு இருக்கின்றார். தேகத்தோடு இருந்தால் மட்டுமே இறை அருளை அடைய முடியும் என்பதை சொல்லி அற்புதமான இந்த தலைப்பை எனக்கு வழங்கி 10 நிமிடம் அதிகமாக கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.